ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி. ஈசனின் பேர் ஒளியினை தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன். பூரண சந்திரன் உதிக்கையில் பேராற்றல்கள் பூமியினை அடைவது போன்றே முழுமையாய் சந்திரன் மறைக்கப்படும் அமாவாசை தினமதிலே சூரியனும் மறைக்கப்படும் தருணங்களும் உருவாகின்றன. ஒளியற்ற பூமிக்கு விண்புரதம் எனும் ஒளித்துகள்கள் அருளாய் பொழியப்படுவதனை உணர்ந்திடல் வேண்டும். எவ்விதம் இவை வருகை புரிகின்றன? ஆற்றிய செயல் யாது? உணர்ந்திடுக. விண்ணுலகினில் இயங்கிக் கொண்டிருக்கும் உயர் ஆன்மாக்கள் தங்களுக்கான எரிபொருளாக ஏற்பது விண்புரத மென்பொருட்களையே. அவையாவும் சூரியனின் ஒவ்வொரு உள்நிலைகளிலும் தேக்கமுற்று காணப்படும். புரதம் எனும் ஆற்றலும் 7 வகைப்படும். பூமியில் கிட்டுவது ஒரு வகை எனில் விண்ணுலகினில் கிட்டுவது வேறு வகையாகும். சூரியனிற்குள்ளும் 7 அடுக்கு நிலைகள் உண்டு. புற அடுக்குகளில் காணப்படும் விண்புரதத்தினை காட்டிலும் உள்நிலை அடுக்குகளில் உள்ள விண்புரதம் என்பது அதிவீரிய ஆற்றல்களை கொண்டது. விண்மீன்கள் யாவும் தங்களது ஆற்றல்களாகவும் எரிபொருளாகவும் ஏற்கின்ற விண்புரதம் எனும் ஆற்றலானது பூமியில் உள்ள மானுடர்களுக்கு எளிதினில் கிட்டுவதில்லை. எனினும் காலத்தின் சில அங்கங்களில் இவை வெளிப்படும். பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவை பூமிக்கும் அருளப்படும். ஆயில்யம் கூடிய அமாவாசையில் தக்ஷணாயன புண்ணிய காலத்தினில் சூரியனின் புற அடுக்கு ஆற்றல்களில் உள்ள புரத சக்தி பூமியினை அடைவதுண்டு. எனினும் இத்தருணத்தில் எழுச்சி உற்ற 18 சித்தர்களின் இயக்கத்திற்கு உரித்தான அதி உன்னத வீரிய விண்புரத ஆற்றல்கள் இறைவனால் அருளப்பட்டுள்ளது. இயக்கத்திற்கு புரத ஆற்றல்களே உதவிட இயலும். ஏன், எவ்விதம் இவை பூமியை அடைந்தது? பூமியில் வாழ்கின்ற மானுடர்கள் இறை பணிகளை ஏற்று நிகழ்த்துகின்ற தருணங்களில் அவர்களுக்கு உரித்தான ஆற்றல்களை தெய்வங்களும் ரிஷிகளும் சித்தர்களும் ஏனைய உயர்குலத்து ஆன்மாக்களும் சூரியனிலிருந்து ஈர்த்தே மானுட ஆன்மாக்களுக்கு அருளிடுவர். எவ்விதம் சாத்தியம் எனில் ஈர்ப்பு நிலைகளின் மூலமே. எவ்விதம் மானுடர்கள் தங்களது ஆழ்ந்த பிரார்த்தனைகளின் மூலம் இறைவனின் அருளினை ஈர்த்து பெறுகின்றனரோ அவ்விதமே 18 சித்தர்களின் வேண்டுகோளினை ஏற்று அவர்களது ஆன்ம ஆற்றல்கள் கொண்டு ஈர்க்கப்பட்டவையே இத்தருணத்தில் வெளிப்பட்ட உன்னத விண்புரத ஆற்றல்களாகும். ஒளி துகள்களாய் பூமியினை அடைந்த சூரியனின் உள்நிலை விண்புரதமானது 18 சித்தர்களுக்கும் ஏனைய சித்தர்களுக்கும் பூரண எரிபொருளினை வழங்கியே நின்றது. மேலும் இறைவனின் பணியினை ஏற்று பிறர் நலம் நாடி சுயநல நோக்கங்கள் இன்றி பணிபுரியும் ஆன்மாக்களுக்கும் அன்பினை பரிபூரணமாய் வெளிப்படுத்துகின்ற ஆன்மாக்களுக்கும் இவை அருளப்பட்டன. ஏனெனில் இத்தகைய ஆன்மாக்களே வெற்றிடங்களை பெற்றிருப்பர். விண்புரத மென்பொருட்கள் என்பது ஒளி ஆற்றல்களே. இவற்றினை எண்ணிக்கையில் ஏற்றுவிட இயலாது.
எவ்விதம் ஒளி ஆற்றலை கணக்கிட்டு ஏற்க இயலாதோ அவ்விதமே விண்புரத சக்தியும் என்றுணர்க. வெளித்தோன்றிய ஒளியோடு ஊடுருவியே வெளிப்பட்ட இவ்வாற்றல்கள் சிரசினில் வெற்றிடத்தினை நாடியே பயணிக்கும். எவ்விதம் காற்று என்பது எங்கும் நிறைந்திருந்தாலும் அதனை தேக்கமுறச் செய்திட இயலாதோ அவ்விதமே விண்புரத ஒளியாற்றலினையும் தேக்கமுறச் செய்திட இயலாது. எனில் இவ்வாற்றல்களை உணர்ந்து உருகி பிரார்த்தித்து ஏற்றுக்கொண்ட மானுடர்களின் நிலை என்ன? அன்பு சீடர்களே, ஆழ்ந்து கவனியுங்கள். ஓர் சாட்சியாய் மாத்திரமே நிலைத்து கண்காணியுங்கள். எவற்றையும் எடை போடாது பகுத்து உணராது சத்தியத்தினை மாத்திரமே உணர கடவது. உங்களது சிரசுகளில் உள்ள வெற்றிடங்களில் விண்புரத ஒளியானது நிறைக்கப்பட்டதனை யாமே கண்டுணர்ந்தோம். இவற்றின் செயல்பாடுகள் என்பது அணுக்களை இளக்கி உருகிடச் செய்வது ஒன்றே. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் இனி இளகத் துவங்கும். இதன் மூலம் அறிவினால் உருவான பதிவுகள் உதிர்ந்துவிடும். சத்தியம் என்பது நிலையானது எனும் சத்தியத்தினை மெல்ல மெல்ல உணர்த்திடும். அறிவிற்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்பது வினாக்கள் ஒன்றே. வினாக்கள் உருவாக உருவாக சத்தியத்தினை நோக்கிய பயணம் தொடரும். வினாக்கள் மறைந்திடின் சத்தியத்தோடு ஐக்கியமடையும் ஞானமே மேலோங்கிடும். இத்தருணத்தில் அன்பினால் நிறைந்திட்ட பலரும் அறிந்தும் அறியாமலும் விண்புரத ஆற்றலை ஏற்றுள்ளீர்கள். இனி வரும் காலங்களில் சரணாகதம் ஓங்குவதனையும் வினாக்கள் மறைவதனையும் மனமானது இறை சன்னதியில் ஒடுங்குவதனையும் உணரலாம். எனினும் சிலருக்கு மாயை என்பது இறுதியாய் ஈர்ப்பினை நல்கியும் செயல் புரியும். மாயை என்பதனை உணர்ந்து வெளியேறினால் பூரண சத்தியத்தோடு ஐக்கியம் அடைவீர்கள். உங்களது சத்குருவாக நிலைத்து யாமாற்றிய செயல் என்பது ஏதும் இல்லை. இருப்பினும் விண்புரத ஆற்றலின் மூலம் சத்தியமானது உங்களுக்குள் விழித்து வருவதனை கண்டு யாம் மகிழ்ந்திட்டோம். சத்தியயுக வித்து என்பது சத்தியத்தை உணர்ந்த ஆன்மாவாகவே அமைந்திருக்க இயலும். உங்களுக்குள் ஆடாது அசையாது வீற்றிருக்கும் ஆன்மாவே சத்தியம் ஆகும். ஆன்மாவினை ஒளியாகவோ ரூபமாகவோ ஓர் உணர்வாகவோ அறிந்துவிட முயலாதீர்கள். ஓர் சத்தியம் என்றும் அதுவே இறையின் இருப்பு நிலை என்றும் ஏற்றுவிடுங்கள். உதிக்கின்ற காலத்தில் சத்தியயுக வித்துக்கள் ஒவ்வொருவரும் சத்தியம் உணர்ந்த ஜீவன்களாக மலர வேண்டும். சத்தியம் என்பது இருப்பு நிலை ஒன்றே, இயங்கும் நிலை அன்று. உயிரின் ஒடுக்கம் என்பது யாதெனில் இயங்கும் சக்தியின் ஒடுக்கம் என்றுமே அறிந்திடலாம். எனினும் ஆன்மாவின் விழிப்பு என்றே இதனை ஏற்க வேண்டும். சத்தியமே இருப்பு நிலை என்பதனை அறிவும் உணர்வும் ஏற்று நிலைப்பதே அதி உன்னத நிலையாகும். இறுதியில் இவை உன்னதமானவை என்றும் உன்னதம் அற்றவை என்றும் சிந்திக்கும் நிலையுமே அற்றுவிடும். யாம் பற்பல அருளுரைகளை தொடர் செயலாய் அருளி வருகின்றோம். எனினும் எமது பணி என்பது ஒவ்வொரு மானுடரையும்
முழுமையான விழிப்பு நிலையினை ஏற்றுவிட தூண்டுவது ஒன்றே. அது காலம் வரை யாம் இவற்றினை உவந்து ஏற்றிடுங்கள் என்றும் இத்தகைய புறச்செயல்களை ஆற்ற வேண்டும் என்றுமே எடுத்துரைத்திருப்போம். சத்தியத்தினை உணர்ந்த பின்னர் அனைவரும் சத்தியமாகவே நிலைத்திருப்பீர்கள். யாம் நாடுவதும் இதனையே என்றுணருங்கள். நீங்கள் ஓர் ஆன்மா என்பதே சத்தியமாகும். ஆன்மாவிற்கு உருவம் இல்லை, ஒளி இல்லை, ஓசை இல்லை, காற்று இல்லை, பஞ்சபூத தன்மைகளும் இல்லை என்றே உணர்ந்து கொண்டால் அதன் மைய வெற்றிடத்தினை சென்றடையலாம். அதுவே சத்தியமாகும். சத்தியத்தினை தனது இருப்பு நிலையாக ஏற்பவர்கள் தங்களது உடல், உயிராற்றல், அறிவு, உணர்வு ஆகியவற்றை வெகு எளிதாய் துறப்பர். உடலோடும் உயிரோடும் இயங்கினாலும் அதனின்று தனித்து நிலைத்திருப்பர். அறிவோடும் உணர்வோடும் இயங்கினாலும் அதனின்றும் தனித்து நிலைத்திருப்பர். ஏதுமற்ற வெற்றிடத் தன்மையினை உங்களுக்குள் பெருக்கி சத்தியத்தினை உணர்த்துகின்ற அற்புத விண் புரதங்கள் பூமியினை அடைந்து எங்கும் பரவியதே சத்தியமாகும். உங்களுக்குள் நிகழும் மாற்றங்களை ஓர் சாட்சியாய் வீற்றிருந்து கண்காணியுங்கள். சத்தியம் ஓங்கட்டும். அன்பு நிறைந்த பேராசிகள்.